ஒருவேளை ஷெஹன்ஷாவை கைது செய்தது உண்மை என்றால் பிறகு என்னவாகும் என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் நம்மை தேடிக்கொண்டு இங்கு வந்து விடுவார்கள். கைது செய்த பேகங்களை என்ன செய்வார்கள் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். எதிரிகளின் படையினர் நம்மை தேடிக்கொண்டு இங்கு வந்து விட்டார்கள் என்றால் நாம் அனைவரும் இந்த விஷயத்தை பருகியாக வேண்டும். வாங்கிக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம். இல்லை ருக்கையா பேகம், நான் விஷத்தை குடிக்க மாட்டேன். ஜோதா பேகம், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஷெஹன்ஷாவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அதன் பிறகு இந்த விஷயம் நமக்கு தேவை. வாங்கிக் கொள்ளுங்கள். ஜோதா பேகம், தங்களுக்கு புரியவில்லை. போரின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். அந்த விளைவுகளை படை வீரர்களை விட பெண்களே அதிகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. நம் அனைவரையும் காப்பாற்றவர் நிச்சயம் வருவார். அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை ருக்கையா பேகம். தாங்கள் அதிர்ச்சியில் உள்ளீர்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. ஷெஹன்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார். அதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் இல்லை ருக்கையா பேகம், நான் நிதானமாகத்தான் உள்ளேன். ஷெஹன்ஷா பாதுகாப்பாக உள்ளார். அவர் நிச்சயம் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தங்களால் எவ்வாறு இவ்வளவு நம்பிக்கையாக கூற இயலுகிறது? ஏனென்றால் நான் இன்னமும் உயிரோடு இருப்பதால் தான் அவ்வாறு கூறுகிறேன். என் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் கூறுகிறேன். ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக சிரிக்கிறேன் தெரியுமா? எதற்காக என்றால் உன் முகத்தை இவ்வளவு கோரமாக மாற்றியது நான் தான் என்பதால். ஆம் ருக்கையா பேகம், என்னால் மூச்சு விட முடிகிறது. என் இதயம் துடிக்கின்றது. அதை வைத்துதான் கூறுகிறேன். ஷெஹன்ஷா அவர்கள் நலமாக இருக்கிறார். அவர் நிச்சயம் திரும்பி வருவார். இல்லை ஜோதா பேகம், தாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தோல்வியுற்ற ஷெஹன்ஷாவின் அந்த புறத்தை என்ன செய்வார்கள் என்று தங்களுக்கு தெரியாது. தங்களுக்கு நிச்சயம் புரியாது. யுத்தத்தில் நாம் தோற்கவும் இல்லை, ஷெஹன்ஷா இறக்கவும் இல்லை. நாம் அனைவரும் ஷெஹன்ஷாவுடைய அந்த புறத்தினர்கள். ஆகையால் நம்பிக்கையோடு இருங்கள். ஷெஹன்ஷா வருவார். அவர் வந்தே ஆக வேண்டும். இந்த இயற்கை ஷெஹன்ஷாவிற்கு எதுவும் நேர விடாது. ஏனென்றால் நம் அனைவரின் அன்பும் பிரஜைகளின் பிரார்த்தனையும் அவரோடு இருக்கிறது. ஷெஹன்ஷாவிற்கு ஏதாவது நடந்திருந்தால் இந்த வானமே அழுதிருக்கும். சரித்திரத்தை மாற்ற வந்தவன் சரித்திரமாகி விட்டானே என்று அழுதிருக்கும். இயற்கை பேரழிவை சந்தித்திருக்கும். பணிந்துவிடு ஜலால், இல்லை என்றால் நீ உன் உயிரை இழப்பாய். என்னை கொன்றுவிடு அபுமாரி, அதுதான் நல்லது. என்னை நீ பிழைக்க வைத்து பெரிய தவறு செய்து விடாதே. பிறகு உன் மூச்சு நின்று போய்விடும். மாட்டிக்கொண்டாலும் உனது திமிர் அடங்கவில்லை. பார்த்து கொண்டே இரு உன் அந்தப்புறம் என்ன ஆகிறது என்று. ருக்கையா பேகம் என்னை அவமானப்படுத்தி விட்டாள். ஜோதா பேகம் பெனசிரின் ரகசியத்தை கண்டுபிடித்து என் கனவை மண்ணோடு மண்ணாக்கினாள். இல்லை, நான் அவர்களை கொல்லப் போவதில்லை. மாறாக அவர்கள் தினம் தினம் இறக்கும்படி செய்து விடுகிறேன். அவர்களை துன்புறுத்துவேன், வேதனைக்குள்ளாக்குவேன். அவர்கள் வாழ்வை சின்ன பின்னமாக்கி விடுகிறேன். அப்போதுதான் எனக்கும் நிம்மதி கிட்டும், உனக்கும் பாடம் கிட்டும். தயாராகுங்கள். ஜலாலின் அந்த புறத்தை சூறையாட புறப்படுங்கள்.